வணக்கம். நல்ல சுவையான பாகற்காய் வரை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ரெண்டும் பொரிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 5 பச்சை மிளகாய், 3 பேல் உள்ளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். பாகற்காயும் இறால் கருவாடும் சேர்த்து வர செய்திருக்கிறேன். அந்த செய்முறை பார்க்க விருப்பம்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததும் 500 கிராம் பாகற்காயை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 மேசைக்கரண்டி வெட்டுத்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள். இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நன்றாக கலந்து மூடி போட்டு அவிய விட வேணும். இன்றைக்கு இந்த பாகற்காயை நான் நல்லா அவிய விடாமல் அரை பதத்துக்கு அவிய விட்டுத்தான் வர செய்ய போகிறேன். மச்சம் சாப்பிட்றது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். இதில் கொஞ்சமாக சின்ன இறால் கருவாடு சேர்த்து வர செய்திங்களாண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். கிழமையில் 2 தரமாவது நாங்கள் பாவற்காய் சமைக்கிறோம். பச்சையாக சம்பல் செய்வோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவ்வாறு பொரியல் செய்து சாப்பிடுவோம். பச்சையாக சம்பல் செய்து சாப்பிட்டீங்கன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த பாவற்காய் அரை பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டுது. 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து 2 நிமிடம் பொரிய விட்டுக்கொள்கிறேன். இந்த வரைக்கு வெட்டுத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தனி மிளகாய்த்தூள் அல்லது குழம்புத்தூள் சேர்த்தும் செய்யலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். 2 நிமிடத்துக்கு பிறகு பாகற்காய் வரை தயாராகிட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த வரை மீன் குழம்பு மரக்கறி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான பாகற்காய் வரை தயாராகிட்டது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.